ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி மாவை வச்சு இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட கொடுக்கலாம், அவ்வளோ ஹெல்த்தியானது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வச்சு சாப்பிட்லாம். அது எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இதை கருப்பட்டியில் பண்ண போகிறேன். நீங்கள் கருப்பட்டி வெல்லத்தில் பண்ணுறதா இருந்தால் இந்த முறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் சீனி, நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் டைரெக்டாகவே அதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கருப்பட்டியை காய்ச்சி எடுத்துக்கலாம். கருப்பட்டி காய்க்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். அப்புறமா கருப்பட்டி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். கருப்பட்டி நல்லா காய்ச்சி வரட்டும். ஃப்ளேவருக்காக 3 ஏலக்காவை கல்லில் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கருப்பட்டி நல்லா கரைஞ்சிட்டு இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கிறேன். நான் ராகி சேர்த்து அரைச்சிருக்கனால இட்லி மாவு இந்த கலரில் இருக்குது. அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த கருப்பட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுக்கு பொடி ஃப்ளேவருக்காக தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இந்த மாதிரி பதத்துக்கு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாகிட்டுன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு பணியார பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா உள்ளே வேகாது. அப்புறமா நான் எல்லா ஹோல்லையும் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒவ்வொரு ஹோல்லையும் நான் மாவு எடுத்து ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி மேலே லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பணியாரத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அதை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. தீ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இந்த மாதிரி நம்மகிட்ட உள்ள மிச்சம் உள்ள மாவையும் பணியாரம் சுட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இட்லி மாவில் இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிட்டு. இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வச்சு சாப்பிட்லாம், உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்த்திங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.